பொன்னான உலகத்தை பொக்கிஷமா மதிக்கிற உழைப்பாளி மக்களுக்கும் வணக்கம் 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 வணக்கம். முதலில் நாங்க இப்போ சொல்ல வந்தோம் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். முதலில் நாங்க இப்போ சொல்ல வந்தோம் வணக்கம். தானே நன்னே நன்னே தானே நன்னே நன்னே தானே நன்னே நன்னே நானா தன தானே நன்னே நன்னே நானா. நம்முடைய வழக்கமான 2K கிட்ஸுக்கான என்டர்டெயின்மெண்ட் என்பது என்னன்னு தெரியாது. ஆனால் தமிழர்களின் நீண்ட கால என்டர்டெயின்மெண்ட் என்பது தான் இந்த பக்கம் கேலரியில் உட்காந்துருக்க மொத்த பேர் தான் காலகாலமாக தமிழர்களுடைய என்டர்டெயின்மெண்ட். நம்முடைய மரபு சார்ந்த நாட்டுப்புற கலைகள். இப்போ இங்கே கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல, அதில் வந்து யாருக்கெல்லாம் அவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணுடைய பேர்கள் தெரியும்? கரகாட்டம் சார். எல்லாரும் தெரிஞ்சது ஒண்ணே. ஓகே, ராமராஜன் உதவியோட. ஓகே, வேற? தப்பாட்டம். அது தப்பாட்டம். ஓகே, பரவாயில்ல, வெரி குட். அடுத்து இன்னொன்று பறையாட்டம் ஆடினாங்க. ஓகே, அதான் தப்பாட்டம். ஓகே, சிறப்பு. என்னன்னா இன்னைக்கு வந்து வா தமிழா வாழ் நாங்கள் பேச நினைச்சது தமிழர்களின் பாரம்பரிய கலைகளும் அதை பற்றி அறிந்தும் அறியாமலும் இருக்கும் 2K கிட்ஸும். நீங்க உங்களுடைய லைஃப்ல என்டர்டெயின்மெண்ட் என்பது பொழுதுபோக்கு என்பது என்னவா வச்சிருக்கீங்க? ரீல்ஸ் பார்க்கறது சார். ரீல்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்க்கறது. தாய் ட்ராமா, கொரியன் ட்ராமாஸ், சைனீஸ் ட்ராமாஸ் அந்த மாதிரி பேர் எதுக்கு? இப்போ 8th டே ஆஃப் த வீக், இப்போ வந்து 7 நாள் தான் இருக்கும் வாரத்தில். அவங்க ஃபிக்ஷனை யூஸ் பண்ணி 8th டே கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறனால அதெல்லாம் பிடிக்குது. இல்லை, நீ ஒன்லி கொரியன் ட்ராமா தானே, வேறு எதுவும் பார்க்குறது இல்லையா? இப்போ இவங்க சொன்ன மாதிரி ரீல்ஸு, டான்ஸு, குக்கிங் கூட பார்ப்பேன். இந்த மாதிரி நிறையா இருக்குது. எதுக்கு? சும்மா தான் சார், சாப்பிட பிடிக்கும், அதனால சமைக்கலாம் மாட்டேன், குக்கிங் மட்டும் அப்படியே பார்த்துட்டே இருப்பேன், அவ்வளோதான் சார். அதுக்கப்புறம் இப்போ இந்த இந்தியன் படம்லாம் பார்த்தோன்னா அம்மன் படம்லாம் முக்கியமாக இருக்கும். அதில் வந்து அம்மன் வந்து எப்போ இந்த டான்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அம்மன் இப்படியே தான் உட்காந்துட்டே இருப்பாங்க. அந்த ஜண்டா வந்து ஓம் கிரீம் அப்படின்னு சொல்லி அவங்க அங்கே இருக்க ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. அந்த பொண்ணை வந்து ஏதாவது கொலை பண்ணுறதுக்கு அந்த அம்மன் இப்படியே தான் இருக்கும். அப்புறம் தான் வந்து அந்த அம்மனுக்கு கொலை பண்ணக்கு அப்புறம் தான் அந்த அம்மனுக்கு வந்து டென்ஷன் ஏறி அப்புறம் வந்து தான் அந்த ஜண்டாவை கொலை பண்ணுவாங்களே தவிர அந்த பொண்ணை வந்து கொலை பண்ணுறதுக்கு சூனியம் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து கொலை பண்ணிருக்கலாமே, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்க சொல்ற அப்படி பார்த்தா தமிழ் சினிமால எந்த ஹீரோ முதல்ல அடிக்கவே மாட்டேங்கிறாரு. அதுவும் சார் கடைசியில எல்லா கிளைமேக்ஸ்ல தான் சார். அது இல்ல, இந்த அம்மனை பாத்திருக்கீங்களா நீங்க? அதுவும் தான் சார். அப்ப அவங்களும் டான்ஸ்ல இப்படியே தான் இருப்பாங்க. இல்லப்பா, தெருக்கூத்துல பாத்திருக்கீங்களா? இல்ல சார், அது வந்து டிவில அப்ப கேபிள் டிவில எல்லாம் போடுவாங்க, அப்ப லைட்டா பார்த்தது. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறீங்க? இப்பதான், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நேர்ல இப்பதான் பாக்குறேன். ஓகே, உங்களுடைய பொழுதுபோக்கு என்ன? அனிமேட்டட் மூவிஸ் பார்க்குறது. அனிமேட்டட் மூவிஸ், 3D மூவிஸ் அந்த மாதிரி. நருட்டோ, அது நம்ம ஒரு எபிசோட் பார்க்க இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிட்டே போகும். ஸோ அது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்க. ஓகே, இங்கிலீஷ் சீரீஸ்லாம் பார்ப்பேன் சார். ஃப்ரெண்ட்ஸ், மாடர்ன் ஃபேமிலி, விக்டோரியஸ், இந்த மாதிரி இங்கிலீஷ் சீரீஸ்லாம் பார்ப்பேன் சார். ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் சம்பந்தமா சமீபத்தில் நியூஸ்ல வந்து முக்கியமான செய்தி என்ன? மேத்யூ இறந்துட்டாங்க சார். நான் இப்போ தான் பார்க்க ஆரம்பித்தேன், அதனால அதுவே ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது சார். இறந்துட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்த பிறகு அப்போ ரொம்ப ஹர்ட் ஆச்சு சார். மேத்யூ இறந்தது? ஆமாம் சார். நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு ஆக்டர் இப்போ தமிழில் யாராவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் யாராவது இறந்துட்டாங்கன்னா எப்படி ஹர்ட் ஆகுமோ அந்த மாதிரி. இல்லை, பொதுவாக படுத்தலாம் அழுவல, பட் அது கஷ்டமா இருந்துச்சு சார். மனிதர்கள் யார் இருந்தாலும் மனம் ஹர்ட் ஆகுறது நம்ம நல்லா. அந்த மாதிரி தான் சார். ரொம்ப இதுவா இல்லை, அடிக்டடாக இல்லாமல் ஒரு நல்லா நடிக்கிறாரேப்பா, இது நம்ம சீக்கிரமா எப்பயோ பார்க்க ஆரம்பிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு சார். அவர் இறந்துட்டாங்களே அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. ஓகே, புக்ஸ் ரீட் பண்ணுவேன். என்ன புக் ரீட் பண்றீங்க? பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்ஸ், ஹேபிட்ஸ் ஃபார்மிங் பற்றி. சுய முன்னேற்ற நூல்கள் மட்டும் படிக்கிறது? அப்படியும் இல்லை, சோஷியல் மற்றவங்க கூட எப்படி பேசணும், அதுவும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்லாம் வரும். ஆமாம், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட். அது அந்த சம்மந்தப்பட்ட புக் மட்டும் படிப்பீங்க? சைனீஸ் ட்ராமாஸ் பார்ப்பேன் சார். சைனீஸ் ட்ராமாவா? கொரியன் ட்ராமாவுக்கு சைனீஸ் ட்ராமாவுக்கு வித்தியாசம் இருக்கா? இருக்கு சார். இருக்கு. என்ன வித்தியாசம்? சைனீஸ்ல பேசுவாங்க, இது கொரியன்ல பேசுவாங்களா? ஆல்மோஸ்ட் ரெண்டு ஒரே மாதிரி தானா? இல்லையா? இல்ல சார், வேற. நீ கொரியன் ட்ராமா பிடிக்காது உங்களுக்கு? சம்டைம்ஸ் பார்ப்பேன் சார், சீரிஸ் அந்த மாதிரி இருக்கும்போது. ஆனா ப்ரிஃபரன்ஸ் வந்து சைனீஸ் தான். ஆமா, நான் டோரேமோன், சின்சான் அதான் சார் பார்ப்பேன். என்னம்மா படிக்கிறீங்க நீங்க? 12th ஸ்டாண்டர்ட். இன்னும் டோரேமோன்ல இருந்து தாண்டி வரலையா நீங்க? பொழுதுபோக்குன்னா இப்போ அதான் பாக்குறீங்களா? ஆமா சார், டோரேமோன், சின்சான், நானும் என் சிஸ்டர் சோட்டா பீம். சோட்டா பீமா வருது சார். நிஞ்சா ஹட்டோரி பகல் உள்ள. என்னோட என்டர்டைன்மெண்ட் வந்து மோஸ்ட்லி நான் கொரியன் ட்ராமாஸாக தானே பார்ப்பேன். தமிழ் கொரியன் ட்ராமாவா? கொரியன் ட்ராமா தான் சார்.
அது பார்த்து தான் சார் தூங்குவேனே. எவ்வளோ டைம் ஆனாலும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 எபிசோடாச்சும் பார்த்தா தான் தூக்கமே வரும் எனக்கு. இப்போ சப்போஸ் வீட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அழுதுகிட்டே இருப்பேன் சார். சப்போஸ் ஃபோன் எடுத்துட்டா ஒரு நாள் அந்த சேனல்லேருந்து நோட்டிஃபிகேஷன் வரலன்னா கூட நான் யோசிப்பேன் சார், ஐயோ இன்னைக்கு பார்க்க முடியாதா, இன்னைக்கு போடலையா வீடியோ, அப்படியே மண்டையை பிச்சுப்பேன் சார். ஒரு 2 நாள் போகிறது அப்படியே 1 வீக் பார்க்காத மாதிரி ஆயிரும். ஓகே, மேலே விடுங்க. சாங்ஸ் கேட்பேன் சார், வெப் சீரிஸ் பார்ப்பேன். மணி ஈஸ்ட்டு, வெட்னஸ்டே பார்த்ததே திருப்பி பார்த்தா அதெல்லாம் போரே அடிக்காது. அது சாங்ஸ் வந்து XXX டென்டாக்ஷன், எமினம்மு, அவங்க மாக்கிங் பேர்ட் சாங்கு, அது நியான் பிளேடு, இந்த மாதிரி சாங்ஸ் கேட்பேன். இமேஜின் ட்ராகன்ஸ் சாங்ஸ் கேட்பேன். இமேஜின் ட்ராகன்ஸ். ஓகே. கொரியன் ட்ராமா யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? ஓகே, நீங்கள் பேராசிரியர் இல்லை பார்த்து என்னன்னு தெரியலங்கிறீங்களா? ஓகே, அவர் சொல்கிற பாட்டு யாராவது கேட்டிருக்கீங்களா? அவங்க சொல்கிற பாட்டெல்லாம் இல்லை தம்பி, ஒரு பாட்டு சொல்கிறான் லிஸ்ட்டு. XXX டென்டாக்ஷன் சாங்ஸ் கேட்டிருக்கீங்களா? அச்சியோ, அதெல்லாம் மைக்கேல் ஜாக்சன் தான்ப்பா எழுதியிருப்பாரு. யார் பாடுவா அந்த பாட்டு? Savage love, it's a party, take your heart. Look living at take it sour. You will make me when you kiss me, take it sour. Savage love. கேட்டதில்ல சார். சொக்கு பாட்டி போட்டேன்டின்னு நம்ம தமிழ் பாட்டு இருக்கு பார்த்தீங்களா, அதை இப்படி மாடி பாடிருப்பாங்க. அவங்களுக்கு அர்த்தம் நான் எனக்கு புரியல சார். எப்படி இந்த பாட்டுக்கு மீனிங் வந்துட்டு உன் மேல நான் வச்சிருக்க காதல் ஒரு காட்டு முன்னாடி தனமான காதல். அதான் அவர் பாட்டாரு. அதை வந்து என்னை விட உன்னை நான் அந்த அளவுக்கு காதலிச்சாலும் வேற யாருமே உன்ன அளவுக்கு அந்த அளவுக்கு காதலிச்சது இல்லை. அந்த மாதிரி ஒரு நாட்டுப்புற பாட்டுல காதல் பாட்டு பாட தெரிஞ்சாலு. கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள இருக்குறியே கருத்த மச்சான். நினப்பிருக்கா உனக்கு மச்சான், நான் நெடுநாளா விரும்புறேனே உனக்கு மச்சான். நீ கொடுத்த உதட்டு முத்தோ நெஞ்சுக்குள்ளேயே இருக்குதையா, நீ இல்லாத வாழ்க்கையே இனி இல்லையே என நினைக்குதையா. கருத்த மச்சான் என் மனசுக்குள்ள இருக்குறியே கருத்த மச்சான். எப்படி? ஓகே, நீங்க என்னவா பாட்டு பாடுறீங்க நாட்டுப்புற கலைகள்ல? கண்ணகியுடைய கணவர் கோவலன் இறந்துடுறாருங்கய்யா. ஏலூர் எருதுகிட்டு பாலூர் பழைய மண்ணு வேங்க மரத்தடியிலே கண்ணகியுடைய கணவர் கோவலனை வெட்டி போட்டு சாச்சிடுறாங்க. அந்த கண்ணகி கனவுல புலம்பிக் கொண்டு போறாங்க, அழுந்துக்கின்னு போறாங்க. எப்படி அழுந்துக்கின்னு போறாங்கன்னா, சாமி எனக்கு வடக்கே போய் படுத்தேன், சாமி எனக்கு வாழை மரம், சாமி எனக்கு சாய கண்ணா, எனக்கு தெற்கே போய் படுத்தேன், சாமி எனக்கு தென்னை மரம் சாய கண்ணா, என்னுடைய மன்னவரை இந்த வழியாக சென்றாரா கண்ணே, நான் தெற்கே போய் படுத்தேன், எனக்கு தென்னை மரம் சாய்ந்தால் ஆகாது என்று சொல்வார்களே கண்ணே, அது மட்டுமா நான் ஏத்தி வச்சேன் திருவிளக்கு, சாமி எனக்கு இருளடிய கண்ட நொடி, அப்படி ஏத்தி வச்ச திருவிளக்காகப்பட்டது இருளடிய கண்டால் என்னுடைய குடும்பத்துக்கு ஆகாது என்று சொல்வார்களே, இந்த வழியாக சென்றால் என்னுடைய கணவரை பார்க்க முடியுமா? அம்மா, ஏலூர் எருதுகட்டு பாலூர் பழைய மண்ணிலே உங்களுடைய கணவராகப்பட்டவர் கோலவனை அடித்து உதைத்து அங்க போட்டிருக்கார், உன்னுடைய கணவன் அந்த வழியாக இருக்கின்றார், போய் அங்க பாருமா. மன்னா மன்னா மன்னா, எதற்காக இந்த ஏலூர் எருதுகட்டு பாலூர் பழைய மண்ணிலே மாண்டு கொண்டிருக்கின்றேன் மன்னா? ஐயோ மாதவி, ஐயோ மாதவி, ஐயோ நாதா, அப்பயும் மாதவி பேச்சு வாயில மாதவி மாதவி என்றுதான் உரைக்கிறீங்களே, நான் யாரு? நான் கண்ணகி பத்தனி, பத்தனி பெயரு சொல்லிவிட்டால் பச்சை மரம் பால்வடியும், உத்தினி பெயரு சொல்லிவிட்டால் அரைத்தக்கோழி குக்கரிக்கும், அப்படியாப்பட்ட பத்தினி ஆகப்பட்டவ கண்ணகி என்னுடைய பெயராகப்பட்டது வாயில நுழையவில்லையா? நீ காலங்காலமாக மாதவி இடத்திலே மட்டும்தான் வாசகம் செய்தியா? அண்ணா வா, வீட்டுக்கு போகலாம். பெண்ணே கண்ணகி, மாண்டவன் வந்தால் உலகம் பொறுக்காது, செத்தவன் வந்தால் நாடு பொறுக்காது. சந்தன மரத்தை வெட்டி என்னை தானம் இதே இடத்திலே செஞ்சிட்டு போயிரு. ஐயோ மன்னா, அப்படியா? அதையே நான் தானம் செஞ்சு விட்டு என்னுடைய நாட்டுக்கு நான் புறப்பட்டு போறேன். ஓகே, அவருக்கு
அவர் அழுக ஆரம்பிச்சோன்னு நீங்கள் அவ்வளோ வருத்தப்பட்டீங்க. இல்லை சார், அது ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது பார்க்கும் போது. நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் சொன்னீங்களா, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன்னு. என்ன பார்க்குறேன்னு சொன்னீங்க நீங்கள்? அனிமேட்டட் மூவிஸ். அது ஒரு எமோஷன் இருக்குது. எமோஷன் இல்லை, இது எமோஷன் உங்களுக்கு வந்து உங்களால் அவரால் 2வது நிமிஷத்துக்குள்ளே அதை கடத்திட முடியுது அவரால். உங்களுக்கு கண்ணைக்கு தெரியாது, கோவலன் தெரியாது, மன்னன் தெரியாது, ஆனால் அழுக ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு ஒரு அழுகு வந்துச்சு இல்லையா? நீங்கள் என்ன பாட்டு வச்சுருக்கீங்க? இப்போ ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா அந்த குழந்தை அழுகுறதுக்கு கூட ஒரு பாடல் இருக்கு எங்கள் வில்லு பாட்டுகளில். இப்போ வில்லு இல்லையே, பரவாயில்லையா, பாடுவீங்களா? ஆமாம். யாழெடுத்து இசைத்தது போல் ஓசை கூட்டி தீயம்பியது எளி இசையின் சுருதியிலே ஏங்கி கண்ணீர் சிந்தியது. யாழெடுத்து இசைத்தது போல் ஓசை கூட்டி தீயம்பியது. நிறைய இருக்குது, இருந்தாலும் அடுத்து காதல். இது இல்லாத உலகமே இல்லை. அத்த மகனே அழகு ராசனே, என்ன கட்டிக்கொள்ள நீ எப்ப வருவ மன்மதராசனே, ஒரு மேளத்தை கொட்டி எப்ப வருவ சொல்லிடு தேதியே, மாமனை உன்னோட கையால எப்பத்தான் கட்டுவத்தாலிய, ஒரு மேளத்தை கொட்டி எப்ப வருவ சொல்லிடு தேதியே, என் மாமனை உன்னோட கையால எப்பத்தான் கட்டுவத்தாலிய. ஓகே, இது நாங்களே படிச்சுக்கிட்டே போனா அது சரி வராது. வளரக்கூடிய இளம் தலைமுறைகள் நம்ம 2K கிட்ஸ் இவங்களாம் இத நல்லா பாட்டை தெரிஞ்சுக்கிறணும், கத்துக்கிறணும், பழகணும். அதுதான் எங்களுடைய ஆசை. எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, நான் அதை கேட்டே ஆகணுங்க. ஏன்னா ஸ்பீடாக வளர்ந்துட்டு வர காலகட்டத்தில் நம்ம படிக்கிறது எவ்வளவோ டென்ஷன் இருக்கும். அவங்க தெருக்கூத்து கலைஞர்கள் சொன்னாங்க, நான் வந்து நைட் ஆரம்பித்து காலையில் வரையும் போகும் அப்படின்னு சொன்னாங்க. இந்த காலகட்டத்தில் அது சாத்தியமா? கலை என்பது ஒரே கலை மட்டும் இல்லை, தெருக்கூத்து கலை மட்டும் இல்லை. இப்போ ஐயா சொன்னார் வில்லு பாட்டு இருக்குது, அப்புறம் மேளம் இருக்கின்றது, அந்த மாதிரி எத்தனையோ கலை இருக்கின்றதில்ல. நீங்கள் சொல்கிறேங்க நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்தா 6 மணிக்கு தான் விடிய, 6 மணிக்கு தான் முடியும் அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் அந்த கலையை எதுக்கு கற்றுக்குறங்க? சும்மா சிம்பிளாக இருக்கிற கலையை கற்றுக்குங்க. வில்லு பாட்டு தானே விடிய விடிய பாடணும் சார். இப்போ வில்லு பாட்டு 3 மணி நேரம் ஆக்கியாச்சு. 3 நாள் பாடணும், 3 நாள் பாடணும். ராமாயணம், மகாபாரதம், யுத்தம் அப்படிங்கிற கதையெல்லாம் 3 நாள் இரவு. ஆமா சார், 3 நாள் இரவு. 10 மணிக்கு ஆரம்பிச்சா அந்த காலத்துல 4 மணிக்கு தான் பஸ் வரும், முதல்ல 5 மணிக்கு தான் பஸ் வரும். அதுக்காக வேண்டி படிச்சே தீரணும், வேற கட்டம் இல்லை. வேற என்ன எதனால ஈர்க்கல நினைக்கிறீங்க சார்? இன்னொரு விஷயம் என்னன்னா, அவங்க வந்து சிலப்பதிகாரம், மணிமேகலை, மகாபாரதம் இதுக்குள்ளே சுத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் ஈஸ்ட்டு வெஸ்ட்டுன்னு கல்ச்சர் மாறிக்கிட்டே இருக்கு. மாறும்போது அவங்க இன்னும் மகாபாரதம், சிலப்பதிகாரம் இதுக்குள்ளே இருந்தாங்கன்னா, இப்போ மகாபாரதத்தில் 5 புருஷன் எப்படி இருந்தால் எனக்கு என்ன? நான் இதை விஜய் டிவி ஒரு டிவியில் போட்டால் அதிலே சீரியலாக வந்துடுது. இதை நான் போய் தெருவில் நின்று 6 மணி நேரம் நின்று பார்க்கணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது. இப்ப இதுதான் மக்களுடைய இப்ப இருக்கிற மக்கள் இதால தான் கெட்டு போயிடுறாங்க. இது கெட்டு போயிடுறாங்கன்னு கிடையாதுண்ணா. ஐயா ஒரு நிமிஷம் ஐயா இருங்க. நீங்க எப்ப பார்த்தாலும் வந்து நாங்க பழசொன்னு வச்சிருந்தோம், அதுதான் ரொம்ப சிறப்பானது, இந்த கலாச்சாரத்தை நாங்க காப்பாத்துறோம், இது தமிழர் பண்பாடுன்னு சொன்னீங்கன்னா இவன் வரவே மாட்டான். இவன் ஏற்கனவே ரொம்ப தூரத்துல இருக்கான். சரியா? இப்ப என்னன்னா மெதுவா பின்னாடி போய்கிட்டு இருக்கான். நீங்க ஏதாவது இப்படி ஆரம்பிச்சீங்கன்னா, தமிழர் கலாச்சாரம், தமிழர் பண்பாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா நம்ம ஆரம்பிச்சீங்கன்னா, மெதுவா பின்னாடி போய்கிட்டு திரும்பி ஓட ஆரம்பிச்சிருவான். இவங்க ஏதோ பேசுறாங்க நமக்கு புரியாத லாங்குவேஜ்னு. இப்போ எம்ஆர் ராதாவும் நாடகம் போடுறவர் தான் இல்லையா? ஆனா அங்க ஒவ்வொருத்தன் அந்த அம்மா சாவற சீன்ல ஒருத்தனும் புதுசா சாவான். இப்போ மாப்போசி சாவாரு, இல்லை யாராவது பெரியாரை எதிர்த்து பேசிட்டா அவர் செத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி இவங்க அந்த டோனுக்குள்ளே இருக்காங்க, வர மாட்டேங்கிறாங்க. அப்டேட்ன்ற விஷயம் தாண்டி அந்த புதுசா ஒரு சோஷியல் இஷ்யூ வருது. அந்த சோஷியல் இஷ்யூ எடுத்து பேசலாம், அதுக்கான ஒரு புதுசா ஏதாவது ஒன்று ஆட் பண்ணலாம். இவங்க வேற எதனால ஈர்க்கல? இந்த நாட்டுப்புற கலைகள் என்னையே ஈர்க்க மாட்டேங்குது, ஏன் நினைக்கிறீங்க? சார் இவங்க கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. கற்றுக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருந்தாலுமே கற்றுக் கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் இருக்கீங்கன்றது தெரியல. உங்களோட எண்ணிக்கையும் கம்மியாக தான் இருக்குது. உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கிறவங்க எத்தனை பேர் உங்களோட தொழிலை எடுத்து பண்ணுறாங்க, இந்த கலைகளை எடுத்து பண்ணுறாங்கன்றதும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. இல்லை, நீங்கள் சொல்கிற 2 விஷயம் இருக்குது. ஒன்று, முதல்ல உங்கள் குடும்பத்தில் யார் இதை படித்தாங்கன்னு கேட்கக்கூடாது. அது அவங்க குடும்பத்தில் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் படிக்கலாம். உங்கள் அப்பா என்ன பண்ணிட்டு தரோ அதையே நீங்கள் படிக்கணும் அவசியம் இல்லை, அது அவங்க படிக்கலாம். இன்றைக்கி நாட்டுப்புற கலைஞர்களில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஒரு தம்பி வந்திருக்காரு. அவர் வந்து டிகிரி முடிச்சுட்டு ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு வந்ததுக்கான காரணம் அவருக்கு இருந்த தனிப்பட்ட ஈடுபாடு தான் இல்லையா? அவர்கள் பிள்ளைகளே பண்ணுங்கிறது வந்து சொல்லக்கூடாது, முதல்ல ஒன்று. 2வது, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, மொபைல் நான் பார்த்துட்டு இருக்கேன் 5 நிமிஷம் பார்த்துட்டு வச்சாரு, என்ன வைக்க மாட்டீங்க. யார் மொபைல் எடுத்து பார்க்க ஆரம்பிச்சு 5 நிமிஷத்தில் வச்சுருக்கீங்க? யார் வச்சுருக்கோம்?
டவுட் தான் சார். யாரும் வைக்கிறது இல்ல இல்லையா? வேற என்ன, எதனால இந்த நாட்டுப்புற கலை வீட்டில் நினைக்கிறீங்க? சார் உண்மையாலே வந்துட்டு இப்போ இருக்கிற 2K கிட்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரீல்ஸ்லாம் ஸ்க்ரோல் பண்ணுறதுனால அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனே ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்படி இருக்கும் போது இவங்க சொன்னாங்களே ஆசிரியர், நம்ம ஆசிரியரை பொறுத்த வரைக்கும் அந்த பாடத்தை முடிக்கணும், கடகடன் முடிக்கணும், அதை முடிச்சு அடுத்த தேர்வுக்கு ரெடி பண்ணணும், அவ்வளோதான் ஆசிரியரோட குறிக்கோளாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இவங்க ஒரு 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 ஸ்கூலில் பணியாட்டினாங்க அந்த மாதிரி இருந்தாலோ இல்லை அந்த பசங்களுக்கு புரியுற மாதிரி அந்த அட்டென்ஷன் ஸ்பேனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க குறைச்சி கொடுத்தாலோ ஓரளவுக்கு பதிய வாய்ப்பு இருக்குது சார். அவங்களுக்கு ஈர்க்க வாய்ப்பு இருக்குது. அவங்க பார்த்து அந்த பொண்ணை விட்டுருங்க. நீங்க முதல்ல உங்களோட என்டர்டெயின்மெண்ட்டா வேற சொல்றீங்கல்ல சார். அவங்க பேசுறது வந்து ஒரே மாதிரி இருக்கு சார். இப்போ அவங்க காதல் பாடல் பாடினாங்க, நான் இப்போ ஒருத்தவங்க கிட்ட பேச போறேன்னா இந்த மாதிரி நான் இழுத்து அவங்களுக்கு நான் அந்த ப்ரப்போஸ் பண்றதுக்குள்ள அது முடிஞ்சிடும் சார், போயிடுவான் சார் அவன். பிளஸ் இன்னொன்னு என்னன்னா அவர் வந்து எப்படி ப்ரப்போஸ் பண்ணலாம் சார், அது வந்து அது டிபெண்ட்ஸ் ஆன் மீல சார். இப்போ ஒரு இங்கிலீஷ் சாங் நான் எடுக்கிறேன்னா அது ஒரு மொத்த ஃபீலிங்ஸ் அந்த ஒரு பாட்டிலே வந்துடும். இவங்க அந்த ஒரு ஃபீலிங்கே 4 பாட்டா பாடுறாங்க சார். இழுத்து மோரோவர் மொனோட்டனஸா இருக்கு. லைக் இவங்க சொல்றதா இவங்களும் சொல்றாங்க, இவங்க சொல்றதா அதுவும் சொல்றாங்க, அதையும் இழுத்து சொல்ற மாதிரி இருக்கு சார் எனக்கு. நீங்க பார்த்த கொரியன் டிராமா இருக்குல்ல? ஆமா சார். ஃபர்ஸ்ட் சீசன்ல 8 எபிசோடு, அதுல மட்டும் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோம் ஃபர்ஸ்ட் சீசன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட்ல காதல சொல்லிறானே. அப்படி இல்லனாலும் அந்த டயலாக்ஸ் வேற தானே சார். இழுத்து அது கொரியன் டிராமாலயும் ஒரு ஃபர்ஸ்ட் சீசன்ல 6வது எபிசோட்லாம் சொல்றான் சார். கண்டென்ட் வந்து லவ் தான் சார், சரிங்களா? அத வந்து டயலாக்ஸ் பேசுறாங்க, நடுவுல ரொமான்ஸ் பண்றாங்க, போறாங்க வராங்க, வேற இடத்த காட்டுறாங்க, காஸ்டியூம் எல்லாம் வருது. இவங்க அதே இடத்துல தான் இருக்க போறாங்க. பாடுறாங்க. இப்ப இவங்களே கூட மேல இருக்கவங்க ஒரே லைனை 4 வாட்டி பாடினாங்க, அவரும் 4 வாட்டி பாடினார். நானும் அடுத்த வரின்னு பாக்குறேன். அவர் இழுப்பாங்க தெரிஞ்சுட்டே வேகமா சொல்ல ஆரம்பிச்சிட்டார், இதெல்லாம் தான் வரிகள் அப்படின்னு. அப்படி இருக்கப்ப அது கத்துக்கும் போது எப்படி சார் கஷ்டமா தானே சார் இருக்கும். இப்படி டக்குன்னு இல்லாம ரொம்ப மொனாட்டனஸா இருக்கு சார். சோஷியல் மீடியா தான் சார் இன்னைக்கு நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இப்போ நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும் அப்படின்னு, இப்போ எக்ஸாம்பிள் ஐபிஎல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஐபிஎல் ஏன் பார்க்குறோம், அவ்வளோ ஹைப் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கிராமிய கலைகளுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ் அந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து கொஞ்சம் அவங்க போய் பார்த்தாங்கன்னா எங்களுக்கும் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நல்ல பாயிண்ட் என்னன்னா போய் இருக்க மேடை மாறிடுச்சு இன்னைக்கு. அந்த பொண்ணு சொல்ற ஒரு நல்ல இடம், போற பெர்ஃபார்ம் பண்ற மேடை மாறிடுச்சுக்கும் போது நம்ம இன்னமும் போய் கோயிலில் போய் பாட்டி பண்ணிட்டு இருந்தோம்னா அங்கே வந்து ராத்திரி 3 ராத்திரி உட்காந்து போட்டாங்க. இவங்க ஏன் வந்து சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்முக்கு வரமாட்டேங்கிறாங்க? இதே கலைகளை சோஷியல் மீடியாவுக்கு பண்ணலாமே, பண்ணால் எனக்கு வந்து சேர்ந்துருது, சேர்ந்தா நான் அதை பார்த்துருவேன். அப்படின்னா எத்தனை பேர் அதை சோஷியல் மீடியா பேஜஸில் இருந்திருக்கீங்க? பார்க்குறாங்களான்றதே டவுட்டாக தான் இருக்குது. அவங்க கேட்ட கொஷினை வச்சு சொல்கிறேன். ஏன்னா நிறைய கலைஞர்கள் வந்து இப்போது அந்த தளத்துக்கு வந்தாச்சு. தளத்துக்கு வந்து நிறைய ரீல்ஸ் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்களை வந்து முறையாக சொல்லி கொடுக்கறது கூட இருக்குது. சிலம்பம் கூட சொல்லி கொடுக்குறாங்க, முறையாக சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம தேடல் எங்கே இருக்குன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அந்த தேடல் உங்களுக்கு இருந்தால் மட்டும்தான் அது இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த தேடல் உங்களுக்கு இல்லாத வரைக்கும் எங்கே இருந்தாலும் உங்களால் பார்க்க முடியாது, பக்கத்தில் இருந்தாலும் பார்க்க முடியாது. ஸோ இன்ட்ரெஸ்டட் இருக்கீங்களா, அவ்வளவுதான். இப்போ நான் அவங்களோட தாலாட்டு பாடலும் அந்த கண்ணகி பாடலும் அவ்வளோ ரசித்தேன். இப்போ அந்த மாதிரி என்னால் ஷோவில் தான் என்னால் பார்க்க முடியுது. இதுவே நான் இப்போ ஃபோனில் தான் நான் ஃபுல்லுமே இருக்கேன். ஓகே, நான் 2K கிட் தான் ஃபோனில் தான் இருக்கேன். பட் ஏதோ ஒரு கொரியன் சீரீஸை நான் இதில் பார்க்கும்போது இவங்களோட தான் என்னால் ஏன் பார்க்க முடியல, அது ஏன் எனக்கு வரல? இப்போ யாரோ ஏதோ பேசுறது ட்ரெண்ட் ஆகுது, பட் இவங்க இவ்வளோ அழகா பாடுறத நான் இப்போ ரசித்தேன் சார். அதை ஏன் என்னால் ஃபோனில் பார்க்க முடியல? நீங்கள் கூகுளில் ஒன்று சர்ச் பண்ணாலும் ஃபேஸ்புக்கில் போங்க, அதே சம்மந்தமாக சில விஷயங்கள் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஏன் அது வரல அப்படின்னு நீங்கள் எங்ககிட்ட கேட்குறது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் வீடியோஸ் எல்லாமே இருக்கு, தொடர்ச்சியாக பதிவு பண்ணிட்டே தான் இருக்கு, பதிவுகள் இருக்கு, தொடர்ச்சியாக பதிவுகள் இருக்கு. இப்போ இவங்க எல்லாம் நாட்டுப்புற கலைஞர்கள் இவரை தயார் பண்ணுற ஒரு கல்லூரி அதனுடைய துறை தலைவராக இருக்கீங்க. இன்றைக்கு இதை படிக்க வர்ற இளைஞர்களிடத்தில் வரவேற்பு எப்படி இருக்கு நினைக்கிறீங்க? ஆர்வம் அதிகமாக இருக்குது, வந்து கற்றுக்குறாங்க, நிறைய பேர் சேர்றாங்க துறைகளில். இப்போ நாங்கள் அடிக்கடி பயிற்சி முகாம் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ கூட ஒரு பயிற்சி முகாம் நடத்துகிறோம். அதில் துடும்பாட்டம், கானா பாடல்கள், தப்பாட்டம், இன்னொரு 2-3 ஆர்ட் ஃபார்ம் நிறைய பண்ணுறோம். அதில் வந்து இப்போ இந்த மாதிரி ஆர்வமுள்ள மாணவ மாணவிகள்லாம் சேர்ந்தாங்கன்னா 1 வருட பயிற்சி முகாம். அந்த பயிற்சி முகாமில் அவங்க அந்த கிராமிய கலைகளை கற்றுக்கிட்டு ஒரு ப்ரொஃபஷனலாக வச்சுக்கலாம். அவங்க எப்படின்னா அதை எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம். இப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் இதில் ஆர்வம் இருக்கதா சொல்கிறீங்க இல்லையா? அங்கொன்று இங்கொன்றுமா பெரும்பாலும் நீங்கள் நகரத்து பிள்ளைகளாக இருக்கிறதுனால அந்த திருவிழாக்கள் என்பது ரொம்ப குறைச்சி ஆடி மாதம் கூழுத்தமாக பார்த்தா தான். அப்படி நான் இப்படி ஒரு டான்ஸ் பார்க்க விரும்புகிறேன். உதாரணத்துக்கு தம்பி சொன்னார்ல, அம்மன் வந்து நான் வந்து படத்தில் தான் பார்த்துருக்கேன், வேறு அம்மன் பார்த்ததில்ல. ஆக்சுவலாக இந்த அம்மன் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு தெரியாது இல்லையா? இல்லை, அது ஒரு தான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருவோமா? ஓகே ஓகே. வராளே வரந்தரவே வராளே வராளே
வா நிகழ்ச்சிக்கு வர மருள வாராளே வாராளம்மா அம்மா வாராளம்மா தாயி வாராளம்மா வாராளே வடகாசி வாராளே கலைஞர் டிவி நிகழ்ச்சியில கலகலப்பா வாராளே வாராளம்மா அம்மா வாராளம்மா தாயி வாராளம்மா வாராளே கலைஞர் டிவி நிகழ்ச்சியில கலகலப்பா வாராளே வாராளம்மா அம்மா வாராளம்மா வாராளே மாரியம்மா வாராளே குங்கும பொட்டுக்காரி கொலவை இட்டு வாராளம்மா ஏ குங்கும பொட்டுக்காரி கொலவை இட்டு வாராளம்மா போடுங்கம்மா ஒரு கொலவை பறந்து பறந்து ஆடி வாராள் பறந்து பறந்து வாராளா காளியம்மா பம்பாரம் போல் சுற்றி வாராளா பொய்க்கால் குதிரை பார்க்காத இல்லையாரு என்ன இல்ல பொய்க்கால் குதிரை தெரியும் நீங்க தெரியும் பார்த்தது இல்ல சார் அது என்னன்னா வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ கட்டுரை நாட்டுப்புற கலைகள் பத்தி கட்டுரை எழுதுக வரைக அதனால இது 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 அவ்வளவுதான் சார் மார்க்குக்காக அந்தந்த பேரு தெரியுமே தவிர என்ன பண்ணுவாங்க என்னதான் பண்ணுவாங்கன்னு நிஜமா தெரியாதுதான் சார் திரைப்படத்துல சிவாஜி நடிச்சதுல கூட பார்த்திருப்பாங்க சிவாஜியே அவங்களுக்கு தெரியாது நீங்க சிவாஜி நடிச்ச படம் எல்லாம் சொல்றீங்க சிவாஜி நடிச்ச படம் ஒண்ணு கூட நான் பார்த்தது இல்ல யாரு சிவாஜி ரஜினி சிவாஜி படம் அது இல்லம்மா அவர் சொல்றது தெரியுமா நடிகர் சிவாஜி கணேசன் இருக்காருல்ல அவர் ஒரு போலீஸ்காராகவும் ரஜினிகாந்த் வந்து ஒரு பொய்க்கால் குதிரை டான்ஸ் ஆடுறவராகவும் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலைன்னு ஒரு படம் வந்துச்சு பழைய விடுதலை இல்ல சார் பார்த்தது இல்ல சார் அடுத்து வேற உங்கள்கிட்ட நிறைய நான் எதிர்பார்க்கிறேன் ஓகே உங்களுக்கு பொய்க்கால் குதிரை ஒரு டான்ஸ் இருக்கு வெள்ளக்குதிரையிலே ஐயன்னாரே வேகமாய் வந்தருளும் ஐயன்னாரே வெள்ளக்குதிரையிலே ஐயன்னாரே வேகமாய் வந்தருளும் ஐயன்னாரே எல்லையில் கோவில் கொண்ட ஐயனாரே எல்லையில் கோவில் கொண்ட ஐயனாரே எல்லையுண்டோ உந்தனுக்கு ஐயனாரே எல்லையுண்டோ உந்தனுக்கு ஐயனாரே வெள்ளக்குதிரையிலே ஐயனாரே வேகமாய் வந்தருளும் ஐயனாரே இந்த பொய்க்கால் குதிரை பார்க்கணும்னு சொன்ன பொண்ணு யாரு எல்லாரும் தான் மெது அவங்க பக்கத்துல போட்டோ எடுத்துடலாம் எல்லாரோடையும் ஒரு சில பேராச்சும் கேள்விப்பட்டிருக்கோம் பட் அங்கே லாஸ்ட் ரோக்கு முன்னாடி உட்காந்துருந்தவங்க 2 சொன்னாங்க அது பேர் கூட நான் கேள்விப்பட்டது கிடையாது சார் நீங்க சொன்ன பேரே கேள்விப்பட்டது எந்த பேர் சொன்னீங்க நீங்க சாட்டை குச்சி அது கேள்விப்பட்டதே கிடையாது சார் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா கேட்குறேன் அந்த பேர் சாட்டை நீங்க எப்படி தான் கேட்குறீங்க ஓகே சாட்டை குச்சி பார்த்துடலாம் நமக்கு வரப்பு இல்லை வாழ நினைச்சா தடையும் இல்லை வானம் நமக்கு வரப்பு இல்லை வாழ நினைச்சா தடையும் இல்லை கிழக்கு வெளுத்தாச்சி நம்ம குறை போக வேர்வை முத்தாச்சி நம்ம உறவாக வேர்வை முத்தாச்சி நம்ம உறவாக முத்து முத்தாண்டில் விளையோ நம்ம கஷ்டமெல்லாம் பஞ்சம் பறக்கோ நித்த நித்த மழை பொழிஞ்சி நம்ம காடுகர பொண்ண விளையோ காயி முக்காயி எல்லோரும் வாங்கடி கொண்டாட்ட கொண்டாட்டந்தா போடி கும்மால கும்மாலந்தா நாட்டுப்புற மெட்டு புடிச்சி குட்டி பாட்டு ஒண்ணு கட்டி விடுடி நெத்தி வேர்வை சிந்தி உழைச்சே
வச்சா மல்லு வேட்டி மிஞ்சுகிருச்சி வச்சா மல்லு வேட்டி மிஞ்சுகிருச்சி வச்சா மல்லு வேட்டி மிஞ்சுகிருச்சி தாண்டாண்டே தனநாடே தாண்டாண்டே தனநாடே தாண்டாண்டே தனநாடே தாண்டாண்டே தனநாடே தாண்டாண்டே தனநாடே தாண்டாண்டே தனநாடே. ஒயிலாட்டம் பார்த்துருக்கீங்களா? தமிழ் புக்கில் ஃபோட்டோவாக பார்த்தது. தமிழ் புக்கில் ஃபோட்டோவை பார்த்ததா? அதுவும் கொரோனா பேட்சில் போயிடுச்சு சார். ஓகே, பார்த்துடலாம். நம்முடைய இணைந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலாம் அவர் பாரதி திருமகன் அவர்கள். பாரதி திருமகன் வந்து ஒரு 50 ஆண்டு கால வில்லிசை பாரம்பரியத்தில் வந்தவர். அவருடைய அப்பா வந்து சுப்பு ஆறுமுகம் அவர்கள். அவர் தொடர்ச்சியாக பாடிட்டு இருந்தாங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அதாவது இன்றைய செய்தியை பேச மாட்டேங்குது நாட்டுப்புற கலைகள்னு. அவங்க அப்பா 50 வருஷம் முன்னாடியே அன்னைக்குள்ள லேட்டஸ்ட் நியூஸை, அன்னன்னைக்குள்ள தகவல்களை, அன்னன்னைக்குள்ள சோஷியல் ப்ராப்ளத்தை வில்லிசையில் பாடினவர். அதன் தொடர்ச்சியாக பாடிக்கொண்டிருப்பவர் அம்மா. அம்மாவோடு இந்த அரங்கத்தை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கும் மற்றொருவர் பேராசிரியர் ஆவண்ணா செல்லப்பெருமாள் அவர்கள். அவர்கள் வந்து பாளையங்கோட்டை சென்ட் சேவியர்ஸில் வந்து முதல்ல வந்து நாட்டுப்புற கலைகளுக்காக ஒரு துறை ஏற்படுத்தப்பட்ட பொழுது அதனுடைய ஃபவுண்டர் அவர். இவரும் இருந்தார், அதில் முக்கிய காரணமாக இருந்தார். அதன் பிறகு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் இப்போ தான் மிக சமீபத்தில் கடந்த மாதம் வந்து மானிடவியல் பேராசிரியர், ஆந்த்ரோபாலஜி பேராசிரியராக இருந்து பணி ஓய்வு பெற்றவர் அவர். இப்போ நான் இவங்க 2 பேரும் துறை சார்ந்த ஆட்களான கூட அதற்கு முன்னாடி அந்த துறையில் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நினைச்சேன். இந்த நாட்டுப்புற கலைகளில் பங்கு பெறும் நீங்கள் என்னவெல்லாம் அவமானங்களை சந்திக்கிறோன்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் பெட்டராக தான் நல்லாயிருக்கும், இப்படிலாம் எங்களை நடத்துகிறாங்க, இப்படி நடத்த வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ப்ரோக்ராம்னு போயிட்டோம்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஐயா. பெண் கலைஞர்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலையும் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ரூம் கொடுத்துருக்குறாங்கல்ல, அவங்கள போய் கேளுங்க. எங்கன்னா போய் உதவின்னு கேட்டால் கூட அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு செய்ய மாட்டாங்க. அது ரொம்ப வேதனையாக இருக்கும். ஓகே, வேற என்ன? குறிப்பாக பெண் வேடமிடுற ஆண் கலைஞர்கள் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோடையும் ஒரு இப்போ திருநங்கை கலைஞர்கள்லாம் இருக்காங்க. இதில் அவங்கக்கிட்ட பார்த்திங்கன்னா பிஹேவியர் சென்ஸ் வந்து கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருக்கும். அது எல்லா இடங்கள்லையும் சொல்ல முடியாது, 50-50 அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப அவங்கக்கிட்ட பேசுகிற வார்த்தைகள்லேருந்து நடந்துக்கிற விதத்துலேருந்து எல்லாம் கொச்சையாக இருக்கும். கொச்சையாக இருக்கும் சார். எங்களுக்கு மேக்கப் பண்ணுற இடம் வந்து ஆட்டுப்பட்டி மாதிரி ரெடி பண்ணி விடுவாங்க சார். ஒரு திடீர்னு மழை வந்துருச்சுன்னா அந்த மலையில் கூட பரதா கட்டி உள்ள மேக்கப் பண்ணி வெளியே ஆடி காமிக்கணும். மக்களுடைய கோரிக்கை அந்த மாதிரி சார். ஓகே, முறையான ஒப்பனை இருந்தால் இதுதான் நல்லது. ஆமாம் சார். வேற என்ன சிரமங்களை சந்திக்கிறீங்க? ஒரு சோர்வாயிட்டு எங்கேயாச்சும் ஒரு வீட்டு பக்கத்தில் ஒதுங்கலாம், திண்ணமலை உட்காரலான்னா அதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் உட்காராதீங்க, ஏஞ்சி எட்ட போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தண்ணி கொடுக்க மாட்டாங்க, டைமுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான தர்ம சங்கடங்கள் வேற என்ன? நம்ம போயிருக்க அந்த ஊருக்கு தான், அவர்கள் என்டர்டைன்மெண்ட் தான் போயிருக்கோம். ஆனால் அந்த வீட்டு தெரியல உட்கார வைக்க மாட்டாங்க. அதையும் மீறி நாங்கள் நிகழ்வெல்லாம் முடிச்சுட்டு எங்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு இடம்னு பார்த்தோம்னா எங்கேயாச்சும் ஒரு ஒதுக்குப்புறமாதமாக இருக்குமா தவிர ஒரு கரெக்டான ஒரு அங்கீகாரம் இருக்கு. ஒரு கண்ணியமான இடத்துல உட்கார வச்சு சமுதாயம் நடத்துறது இருக்காது. ஏதாச்சும் ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடமா தான் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி சிரமங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம், சந்திச்சிருக்கோம். ஓகே,
நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இப்போ ஊர்வலம் நாங்கள் ஒத்துக்கணும் ப்ரோக்ராம் போயிடுவோம். ஆனால் ஒரு 5 தெரு 10 தெரு இருந்தாலும் அவங்க ஆண்களுக்கு இணையாக நாங்களும் போவோம். லேடிஸ் அடிச்சுன்னு வராங்க, அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கணும்னுலாம் இல்லை. அவங்க வீட்டாண்ட ஆடினாங்களா லேடிஸு, எங்கள் வீட்டாண்டையும் ஆடி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி நிறைய ஊரில் பார்த்துருக்கோம். ஓகே, எல்லாருக்கும் வசதி பெருகிருச்சு, வாழ்க்கை சுருங்கிருச்சு. அதெல்லாம் சகிச்சு தான் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பண்ணுறோம். கலையை வளர்க்க வேண்டிய இடத்துல வந்திருக்கோம். இந்த சோகங்கள்லாம் சொன்னோம்னா நம்ம இளைய தலைமுறைகள்லாம் பயந்துருவாங்களோ, அது ஒரு கஷ்டமா இருக்கு. இப்ப அதான் நீ சொல்லுங்க, என்னவெல்லாம் சிரமங்கள் இருக்கு தெரியணும்ல. ஆமா, எல்லா இடத்துலயும் அப்படி இருக்கு. அது உங்களுக்கு இல்ல, எல்லாருக்கும் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்குன்னு சொன்னா தானே தெரியும். ஆமா, அதுக்காக கேட்கிறேன். இப்ப இதுவெல்லாம் அந்த பணி நிமித்தமாக இருக்கிற பிறர் உங்களை பார்க்கின்ற பார்வை உங்களுக்கு தர்ற சிரமம். நீங்க நிறைய உலகம் பூராவும் வேற வேற இடத்துல போய் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. நான் போய் பண்ண பெர்ஃபார்மன்ஸ்லேயே என்னால் மறக்க முடியாத, எனக்கு மிக நிறைவான, இன்னமும் ஞாபகத்தில் இருக்கிற ஒரு இடம். நம்ம கலையை நம்ம தமிழர் மட்டும்தான் சார் மதிக்கிறதில்ல. அது சென்னையில் ஜம்மு காஷ்மீரில் போய் போனேன். அங்கே ஃபுல்லாக ஹிந்திக்காரங்க தான். அவங்க வந்து தமிழோட கலைக்கு தான் முதல்ல ஸ்டேஜே கொடுத்தாங்க. கவனிப்போம், நல்லா கவனித்தாங்க. எவ்வளோ கலைஞருங்க வந்தாலும் நம்ம தமிழ் பாரம்பரியத்தை பார்த்து நல்ல மதிப்பு கொடுத்தாங்க சார். ஜம்மு காஷ்மீரில் போய் பண்ணீங்களா? அதை ஆமாங்க சார், லடாக்ல. ஓகே, லடாக்ல. ஆமாங்க சார். ஓகே, அந்த தருணம் என்னால் மறக்க முடியாது சார். நாங்கள் வந்து மங்களூர் போயிருந்தோம். மங்களூரா? மங்களூரில் அங்கே வந்து 7 நாள் பண்ணியிருந்தோம் நாங்கள் ப்ரோக்ராமு. நான் அப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். அந்த ஊர் மினிஸ்டர் வந்து நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு மேலே ஏறி நிற்கும் போது என்னை பார்த்துட்டு சால்வை போட்டு என் கையில் 500 ரூபாய் காசு கொடுத்துட்டு, நீ நல்லா வரணுமா, உன் குழந்தை நல்லா பிறக்கணும் அப்படின்னு எங்களை வந்து ட்ரெயின் ஏற்றி விட்டுட்டு நான் வீட்டுக்கு போய் வீட்டில் வந்து சேர வரைக்கும் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தார் அவர். அதனால் அந்த ஊர் மறக்கவே மாட்டேன், நல்லா பார்த்துக்கிட்டாங்க எங்களை. அதான் அந்த பையனா? ஆமாம், இவன் தான். பாலியல் வன்கொடுமையில் இறந்து போன ஆசிஃபா அவங்களுடைய கேரக்டராகவே வந்து நாங்கள் நாடகமாக நடித்தோம். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100-150 ஸ்கூலில் நாங்கள் பண்ணோம். நாங்கள் நாடகமாக நடிக்கும் போது நாங்கள் அரக்கனா ஒரு கேரக்டராக பண்ணேன். ஸோ இந்த நாடகம்லாம் முடிஞ்சிட்ட பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுங்க எல்லாம் கிளாப் பண்ண ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப மறக்க முடியாத விஷயம். ஆனால் அது கிளாப் பண்ணி முடித்த பிறகு டீச்சர்ஸ்கிட்டயோ பேரண்ட்ஸ்கிட்டயோ இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டயோ ஷேர் பண்ணாத விஷயத்த எங்ககிட்ட வந்து நாங்கள் நடித்தோம். எங்ககிட்ட வந்து அவங்களும் பாலியல், நாங்கள் சின்ன வயசுல வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்கோம் எங்கள் அப்பாவால், எங்கள் அண்ணனால, இப்படின்னு அவங்களே வந்து எங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயங்களுக்கு மறக்க முடியாத விஷயமா இருந்தது. இப்போ இவர்களின் தொடர்ச்சியாக அதில் தலை தூக்கி நிற்கிறது ஒன்று இந்த ஊரில் பண்ணது அப்படின்னா எது சொல்லுவீங்க? சுமாராக 7 வயசுலேருந்து தொலைக்காட்சியில் முதல் நிகழ்ச்சி வில்லுப்பாட்டு அப்பா கூட நான் பாட ஆரம்பித்தேன். 50 வருஷமாக போயிட்டுருக்கேன். இதை வச்சு என் வயசை நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. பொதுவாக பொம்பளைங்க வயசை சொல்ல மாட்டோம். இந்த 50 வருஷத்தில் நான் வந்து மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னால் 2 சொல்லலாம். சாய்ஸ் உங்களுக்கே விடுறேன். ஒன்று, என்னுடைய திருமணம் என் வில்லுப்பாட்டால் அமைந்தது. காதல் திருமணம் அல்ல, கருத்து திருமணம். இதை முதல்ல சொல்லிக்கிறேன். 2வது, இந்த உலகத்தின் மிகப்பெரிய உன்னதமான மனிதராகிய நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வீட்டில் வில்லிசை நடத்திய 1.25 மணி நேரம். நாங்கள் அவர் வீட்டில் சென்று டெல்லி தமிழ்ச்சங்கத்துக்காக போனவர்கள் இப்படி அருமையாக எங்களுக்கு கீழே தான் பிடிக்கும், அதனால் தரை போட்டு ஜமக்காலம் போட்டு உட்கார்ந்தோம். நாங்கள் சமதரையில் அமர்ந்து உட்காரும் போது அவரும் சமதரையில் எங்களோடு அமர்ந்த ஒரு பண்பாடு இருக்கிறதே, இந்த சம்பவத்தை நாங்கள் மறக்கவே மாட்டோம். என்றைக்கும் இந்த அன்பு குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருப்போம். என் அன்பு கலைஞர்களுக்கு நான் வேண்டுகோள் விடுப்பது, சமுதாயத்தை டச் பண்ணுங்க. வில்லுப்பாட்டில் ஆமா ஆமான்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பீங்க. எனக்கு ரொம்ப ஆமா போட்டவர் யார் தெரியுமாண்ணா? யாரு? எங்க ஹஸ்பண்ட் டாக்டர் எஸ் திருமகன் அவர்கள். ஓ, அங்கேயும் அவங்க இப்படித்தானா? இங்கேயும் அப்படித்தானா? வந்து பெண் பார்க்க வந்தார். முதல்ல வணக்கம் கணக்கெல்லாம் சொல்லவே இல்லை. உங்களுக்கு பாட தெரியுமாமே, பாடுங்க என்று நான் கேட்டேன். ஓ, கேட்டேன். உடனே பாடினார். மாமவர குராமா மரகத மணிஷாமா அப்படின்னு பாடினார். ஹார்மோனியம் வாசித்தேன். அன்றே முடிவு செய்தேன், என்றைக்கு ராமா என்று என்னை பார்த்து பாடினாரோ இவர்தான் எங்க அப்பாவை மாமான்னு கூப்பிடணும்னு முடிவு பண்ணேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு பாடவே இல்லை, ஆமா மட்டும் தான் சொல்றாரு. இல்ல, கண்டிப்பாக பாடுகின்றார். என் பாட்டுக்கு தாளம் வாசிக்கின்றார். நேற்று நிகழ்ச்சிகள் கூட அவர் கூட இருந்தார். இதில் என்ன தெரியுமாங்க அன்பு குழந்தைகளே, நீ பாதி நான் பாதி சும்மா பாடினா போதாது.
அவர் ஃபுல்லாகவே இருக்கட்டும், நான் மீதியாகவே இருக்கேன், நான் முழுசாகவே இருக்கேன், அவர் மீதியாக இருக்கட்டும். அன்பு என்பது இருந்தால் வயசு தெரிவதில்லை. அதனால் அன்பு குழந்தைகளே, பெரியோர்களுக்கு ஆமாம் போடுங்கள், கலைஞர்களுக்கு ஆமாம் போடுங்கள். இவர்கள் எல்லோரும் அன்போடு செய்ய வேண்டியது கவலைப்படாமல் செய்யுங்கள். கவலை என்று எழுதுங்கள், வானாவை அழியுங்கள், கலையை வளருங்கள். கஷ்டங்கள் உங்களுக்கும் உண்டு, எங்களுக்கும் உண்டு, எல்லாருக்கும் உண்டு. கஷ்டத்தை இஷ்டத்தோடு அனுபவிப்போம், நஷ்டமே வராது. செல்வபெருமாள் சார், இந்த நாட்டுப்புற கலை என்பது பொதுவாக சமூகத்தில் ஒரு படி குறைவாகத்தான் பார்க்கப்படுது. அது எதனால் அந்த இடம் ஏற்படுதுன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டை பொறுத்தளவு சுமார் 400-500 கலைகள், நாட்டுப்புற கலைகள் இருந்தன. இன்றைக்கு நாங்கள் பட்டியலிட்டு பார்க்கும் பொழுது ஓரளவுக்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது. சில 100 கலைகள் தான் இருக்கின்றது. அந்த சில 100 கலைகளிலும் எல்லா கலைகளும் எல்லா இடத்திலும் பிரபலமாக இல்லை. ஒரு 10-15 கலை தான் இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. தெருக்கூத்து வட மாவட்டம் என்றால் தெருக்கூத்து, தென் மாவட்டம் என்றால் வில்லுப்பாட்டு கணியான்கூத்து, மேற்கு மாவட்டம் என்றால் உடுக்கடிப்பாட்டு, அல்லது மத்திய தமிழகம் என்று சொன்னால் கழுவேற்ற கூத்து. இப்படி சில கலைகள், விரல் விட்டு எண்ணக்கூடிய சில கலைகள் மட்டும்தான் இன்றைக்கு தொடர்கின்றன. நிறைய கலைகள் அழிந்தே போய்விட்டன. இதில் ஏன் அழிந்து போய்விட்டது என்று சொன்னால், எந்த கலைகளுக்கெல்லாம் ஒரு சடங்கு, ஒரு சமய முக்கியத்துவம் இருக்கிற கலைகள் கொஞ்சம் தட்டு தடுமாறி தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சமய முக்கியத்துவம் இல்லாமல் கொஞ்சம் சில கலைகள்லாம் ஒரு சமயம் சார்பற்ற கலைகள் நிறைய இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கு கிட்டத்தட்ட இல்லாமையே போயிடுச்சு. அதற்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ ஒரு சில கிராமத்தில் நானே கூட ஒரு கலையை, அழிந்து போன ஒரு கலையை மீட்டு உருவாக்கம் பண்ணி நான் சிறிய வயதில் என்னுடைய கிராமத்தில் பார்த்துருக்கிறேன். அதுக்கு பேர் ஜோகி நாடகம்னு பேர். விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி பக்கத்தில் ஒரு கிராமத்தில் இருந்தது, அழிந்து போயிட்டுது. நான் சிறு வயதில் நான் சின்ன வயசில் பார்த்ததை வைத்து இப்போ இருக்கிற பெரியவர்களை வைத்து ஞாபகம் வச்சு அந்த ஸ்கிரிப்ட்லாம் ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திரும்ப ஒரு 2-3 வருஷமாக நடத்திட்டு இருக்கோம். இது மாதிரி அழிந்து போன கலைகள் ஆயிரக்கணக்கான கலைகள் இருக்கும். சார் சொல்கிறது என்னென்னா, ஒரு கலை, நாட்டுப்புற கலை என்பது உலகளாவிய விஷயம் வரணும் அவசியம் இல்லை. ஆனால் நம்ம உள்ளூருக்குள்ளே அதை காப்பாற்றி ஆகணும். அது இந்த மண்ணுக்குரியது. இது கிளம்பி இன்னொரு இடத்துக்கு போகணும் அவசியம் இல்லை. ஆனால் இங்கே நல்லா பார்த்துக்கிட்டா அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லைல்ல. அந்த இடத்துல சொல்ல வராங்க. அதாவது லாசுன்னு ஒரு சீன தத்துவ ஞானி இருந்தார். ஒரு 83 பக்கம் தான் எழுதினார். அது எழுதுனதுல முக்கியமான வரி என்னன்னா, எல்லா நதிகளிலும் ஓடங்கள் கட்டப்பட்டிருக்கட்டும், கடந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் இருக்கட்டும்னாரு. என்ன அர்த்தம்னா, எல்லாருக்கும் அமெரிக்கன் விசா கொடுத்துரு, ஆனால் போக வேண்டிய அவசியம் இல்லாமல் அவன் இந்தியாவில் இருந்துட்டோம். இங்கே இல்லைன்னா தான் நான் போவான், போய் வரிசையில் நிற்பான், எனக்கு அமெரிக்க விசா கொடுமா, நான் அமெரிக்கா போகிறேம்மா, எல்லாருக்கும் கொடுத்துரு, ஆனால் அவன் அங்கே போக வேண்டியது இல்லாமல் இங்கே நல்லா வச்சுக்கவன அப்படின்னு. அதனோட இன்னொரு வழி தான் சொல்கிறாரு. இப்போ நாட்டுப்புற கலைஞர்கள் இவ்வளவு பேர் பேசுகிறாங்க, இவ்வளவு பேர் பாடுறாங்க, இவ்வளவு பேர் அதோட ஆர்வமாக இருக்காங்க, படிப்பு முடிஞ்சு கல்லூரி படிப்பு முடிஞ்சு வர்றாங்க. அப்படிங்கும்போது அதை போன்ற ஆர்வம் உங்களுக்கும் வரக்கூடும் தான். உங்கள் எல்லாருக்கும் அது என்ன இருக்குது? ஒருத்தர் கண்ணகி பாட்டு பாடிட முடியும்னா ஒரு நிமிஷத்துக்குள்ள எய்தாப்புல உட்காந்து அதை பற்றி அறியாத ஒரு பொண்ணு கண்ணில் கண்ணீர் வந்துருதுன்னா அது ஒரு ஆக சிறந்த ஒரு கலை இல்லையா? ஒரு கலைஞனால் 30 வினாடிகளில் ஒரு உணர்வை கடத்திட முடியுதுன்னா அப்போ அது எங்கே இங்கே வந்து சேராமல் போணுச்சு அப்படிங்கிற இடத்துல தான் அம்மா சொல்கிற மாதிரி இன்னைக்கு என்ன கண்டென்ட்டை நீங்கள் பேசுகிறீங்க, அவனுக்கு என்ன வேணும், அவனுக்கு என்ன பிடிச்சிருக்கு இல்லையா, அதை பேசுகிறோமா அப்படின்னா நம்ம மறுபடியும் திரும்ப கண்ணகி கதை சொல்லி அழுக வச்சிட முடியுது, சொல்லிட முடியுது இல்லை? அப்போ இன்னைக்கு கதை சொன்னா அவன் எவ்வளோ கதறி கதறி எழுவான். அதைத்தான் தம்பி சொன்னார். ஆசிஃபாவுடைய கதையை நாங்கள் போய் நாடகமாக போட்டால் அந்த பள்ளிக்கூடத்தில் அந்த பிள்ளைய தன் தந்தையிடமும் தாயிடமும் ஆசிரியரிடமும் சொல்லாத விஷயத்த, தனக்கு நேர்ந்த பாலியல் சீண்டலை அந்த பிள்ளைய எங்கிட்ட வந்து சொன்னுச்சுன்னு தம்பி சொல்றது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு கலையின் சிறப்பு. அது இன்னைக்கு கண்டென்ட்டை பேசுனா அவன் பக்கத்தில் வந்துடுவான், அவன் வர தயாராக தான் இருக்கான், அவன் யாருமே வேண்டான்னு சொல்லலை, அவன் வர தயாராக தான் இருக்கான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என் பிரச்சனையை பேசுங்கிறான். நீங்கள் என்னப்பா இன்னும் மோடி பழைய மகாபாரத கதையை பேசுறீங்க, அந்த மகாபாரத கதை இன்னைக்கு என்ன இருக்கு, இன்னைக்கு ஏதோ ரிலேட்டடு, ஆகா கண்ணகி எவ்வளோ பெரிய உத்தமி தெரியுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு வேண்டான்றாங்க. நீங்கள் வச்சுக்க அந்த உத்தமியை, எனக்கு வேண்டாம் அப்படி. கண்ணகி எப்பேற்பட்டவ தெரியுமா, புருஷனுக்காக போய் மன்னனா இருந்தால் எழுத்து பேசினவ, நீலாம் ஒரு ஆளாடா, நீ ராஜாவா, தப்பா தண்டனை கொடுத்தவ நீ அப்படின்னு சொன்னா கேட்க வந்துடுவான். ஓ யாரா இருந்தாலும் எழுத்து பேசலாமா, நம்ம பக்கம் நியாயம்னா போய் சத்தம் போடலாமா அப்படின்னு சொன்னா வந்துடக்கூடும். அப்போ நம்ம எதை அண்டர்லைன் பண்ணுறோம்,
எதை சொல்லி அவனை கையை பிடிச்சி கூட்டு வர்றோம் அப்படிங்கிறது தான். உங்களுடைய நாட்டுப்புற கலைஞர்களாக இன்றைக்கும் நீங்கள் எல்லாருமே வணக்கத்துக்குரியவர்கள். காரணம், ஒரு தலைமுறை மாறி இருக்காங்க, போன தலைமுறை மாதிரி இல்லாமல் இன்னைக்கு எல்லாரும் படிச்சுட்டு அந்த கலையின் மேல் ஈடுபாடு கொண்டு வர்றாங்க. அதுக்கு பேராசிரியராக சாட்சி, இவர் சாட்சி. இவர்களை கரம் பற்றி கூட்டி வர வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அவன் கரம் பிடிச்சி வர தயாராக தான் இருக்கான். ஒரே ஒரு புள்ளியில தான் நம்ம 2 பேரும் சந்திக்கவே மாட்டேங்கிறோம். என்ன அப்படின்னா, சமூக பிரச்சனையை பேசுங்க, எப்பிரச்சனையை பேசுங்கிறது தான் அவருடைய வேண்டுகோள். அதை பேசி இந்த இருக்கிற இடைவெளியை குறைத்து இந்த கலையை இவர்களுக்கு கடத்துவோம், அவர்களுக்கு மகிழ்ச்சிப்படுத்துவோம்.